அஸ்ஸலாமு அலைக்கும் தலை பர்காத்தஹு. அன்பார்ந்த கண்ணிமிக்க நல்லடியார்கள் எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். யா அல்லாஹ், யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனல் பார்க்குறவங்க, லைக் பண்ணுறவங்க, ஷேர் பண்ணுறவங்க, கமெண்ட் பண்ணுறவங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுறவங்க, அவங்க எல்லாருடைய ஹலாலான துவாக்களும் ஏற்றுக்கொள்வாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், அவர்கள் தங்களுடைய நேரத்தை ஒதுக்கி தீனுக்காக செலவு செய்கிறாங்க. யா அல்லாஹ், அதற்கான நன்மையை இன்மையிலும் மறுமையிலும் தந்திருவாயாக. யா அல்லாஹ், ஆமீன். யா அல்லாஹ், வாழ்கின்ற இந்த வாழ்க்கையில் எங்களுக்கு மகிழ்ச்சியையும் சந்தோஷத்தையும் ரஹமத்தையும் பர்க்கத்தையும் மன்னிப்பையும் தருவாயாக. ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நான் உங்ககிட்ட என்ன ஷேர் பண்ண போறேன்னா, என்னுடைய துவா கபூலாகி விட்டது என்று அனைவரும் சொல்வீர்கள். பல ஹதீஸ்களில் சிறப்பித்து கூறப்பட்ட திக்ர் நிமிடத்தில் ஓதி முடிக்கலாம். இதுவரை கேட்டு எந்த துவாவும் கபூலாகவில்லையா? எந்த துவா கேட்டும் கிடைக்கவில்லையா? இந்த திக்கரை 3 முறை ஓதுங்கள், கிடைக்கும். இந்த திக்கரை ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கும். பல வருடங்களாக கேட்டு கிடைக்காதது இந்த திக்கரை ஓதியதும் கிடைத்துவிடும். 3 நாட்கள் நியத் வைத்து ஓத வேண்டிய திக்கீர்: அல்லாஹும்ம லா இலாஹா இல்லா அந்த யா மன்னானு யா பதியு சமாவாத்தி வல் அரசி யா ஜல்ஜலாலி வல் இக்ராமி யா ஹய்யு யா ஹய்யும் சல்லி அலா சையதினா முஹம்மதின் வ ஆலா சையதினா முஹம்மதின் வ ஆலா ஆலிஹி வ சஹாபிஹி வசல்லிம். இதன் அர்த்தம்: அல்லாவே, வணக்கத்திற்கு தகுதியானவன் நீயே, கொடுப்பதில் மகத்தானவனே, வானங்களையும் பூமியையும் நிதானமாக படைத்தவனே, மகத்துவமும் கண்ணியமும் உடையவனே, உயிர் உள்ளவனே, என்றும் நிலைத்திருப்பவனே, எங்கள் தலைவர் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களின் குடும்பத்தினர் தோழர்கள் அனைவரின் மீதும் உன்னுடைய சலாவத்தையும் சலாமையும் என்றென்றும் பொழிவாயாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பில் ஆலமீன். இன்ஷா அல்லாஹ், தினமும் ஒரு முறையாவது இது போன்ற திக்ருகளை ஓதி பயன் பெறுவோம் இன்ஷா அல்லாஹ். இதில் இருக்கும் பெயர்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய பெயர்கள். இதில் சலவாத்தும் இருக்கிறது. இந்த திக்ரை நியத் வைத்து எப்படி ஓதணும் என்றால், இந்த திக்ரை 3 முறை ஓதணும். ஒரு முறை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் நம்முடைய தேவையை கேட்கணும். 2ஆம் முறையாக இந்த திக்ரை ஓதிவிட்டு மறுபடியும் அல்லாஹ்விடம் நம்முடைய துவாவை கேட்கணும். இதுபோல் 3வது முறையும் இந்த திக்ரை ஓதிவிட்டு அல்லாஹ்விடம் நம் துவாவை கேட்கணும். எனவே இன்ஷா அல்லாஹ் 3 நாட்கள் நியத்து வைத்து கொண்டு இந்த திக்ரை ஓதணும். எதையும் அலட்சியமாக நினைக்காமல் நிச்சயமாக நம்முடைய ரப்பு நம் அனைவரின் துவாவையும் கபூல் செய்வான் என நம்பிக்கையில் இந்த திக்ரை ஓதி துவா செய்வோம் இன்ஷா அல்லாஹ். நாளும் ஒரு பொன்மொழி. இன்றைக்கான நபியின் பொன்மொழி: இறை தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், எவர் ஒருவர் உங்களிடம் அல்லாஹ்வின் பெயரால் தன் தேவையை கேட்கிறாரோ அவருக்கு கொடுங்கள். மேலும் எவர் உங்களுக்கு நன்மை செய்கிறாரோ நீங்களும் பதிலுக்கு அவருக்கு நன்மை செய்யுங்கள். உங்களிடம் எதுவும் இல்லை எனில் அவருக்காக துவா செய்யுங்கள். அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அல்லாஹ் நம் அனைவரின் ஹலாலான துவாக்களை ஏற்றுக்கொள்வானாக. ஆமீன். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்துல் வாழ்வோம், இம்மையிலும் மறுமையிலும் வெற்றி பெறுவோம். ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுடைய கருத்துக்கள் என்னவோ மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. ரொம்ப முக்கியமானது, இந்த வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, நெய்பர்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்க. இந்த சேனலுக்கு நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களா? அப்போ சீக்கிரமாக சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. அதில் ஆல் அப்படின்ற நோட்டிஃபிகேஷன் வரும், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போகிற வீடியோ உடனுக்குடன் வரும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.